நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிஜமாவே ஒரு மைண்ட் ஃப்ளோயிங் தகவல். நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியிலேருந்து ரோட்ல போற வண்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற இந்த இரும்பு, இது பூமியில உருவானது கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இரும்பு பூமியில இயற்கையா உருவாகவே முடியாது. ஏன்னா இரும்பு உருவாகிறதுக்கு தேவையான அந்த பயங்கரமான வெப்பமும் அழுத்தமும் நம்ம பூமியில இல்லை. அப்ப இது எங்கிருந்து வந்துச்சு? பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறும் போதுனா அதுல இருந்து உருவான இரும்பு துகள்கள் விண்கற்கள் மூலமா விண்வெளியில இருந்து பூமியில வந்து விழுந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா இரும்புங்கிற வெளியில இருந்து இறக்கப்பட்டது. இப்ப இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நவீன அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிக்கிற இந்த உண்மையை 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே குரான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. குரான்ல அல் ஹதீத் அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. அதுல 25வது வசனத்துல இறைவன் நாமே இரும்பை இறக்கினோம் அப்படின்னு சொல்றான். கவனிச்சிங்களா? நாம் இரும்பை இறக்கினோம்னு சொல்றான். இரும்பை உருவாக்கினோம்னு சொல்லாம இறக்கினோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வானத்திலிருந்து பூமிக்கு வந்ததை அந்த ஒரு வார்த்தை அழகா விளக்குது. அறிவியலும் இறைவேதமும் ஒரே புள்ளியில சந்திக்கிற இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தகவல் பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஜஸாகல்லாஹ்.